ஹாய் எவ்ரிஒன். ராசிகளை மையமாக வைத்து ஒவ்வொரு ராசிக்காரரின் குணநலன்கள் என்ன, சுபாவங்கள் என்ன என்பதை நாம் வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது விருச்சிக ராசி. அதாவது எங்கள் வீட்டில் ஒரு விருச்சிக ராசி நபர் இருக்கிறார், அல்லது எனக்கு ஒரு விருச்சிக ராசி நபரை திருமணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவருடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, எவ்வாறு நாங்கள் பக்குவப்பட்டால் அவருடைய பெஸ்ட் அவுட்புட்டை நாம் எடுத்து வெளியே கொண்டு வர முடியும் என்ற விவரங்களை இந்த பதிவில் நாம் காண்போம். விருச்சிக ராசி என்பது ராசி மண்டலத்தில் 8வது ராசி. இதன் சின்னம் ஒரு தேள். இது ஒரு மறைமுக ராசி என்றுதான் நாம் இந்த ராசியை பற்றி சொல்ல முடியும். ஏனென்றால் 8ஆம் இடம் என்பது பொதுவாகவே மறைவு ஸ்தானமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது ஒரு நீர் ராசி. நீர்நிலைகளை, குளம், குட்டை, ஏரி போன்ற இடங்களை இது குறிகாட்டுகிறது. ஒரு குளம் என்றால் அந்த குளத்துக்குள் என்ன இருக்கிறது என்பது ஒரு மர்மம்தான். அந்த மர்மம் என்ன என்பதை எளிதாக யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாரும் பொதுவாக என்ன சொல்வார்கள் என்றால், விருச்சிக ராசிக்காரர்கள் ராசியில் சந்திரன், இந்த சந்திரன் நீசம், இதனால் இவர்களுக்கு எப்பொழுதும் ஏதோ ஒரு குழப்பம் இருந்து கொண்டு இருக்கும். இப்பொழுது இவ்வாறு சொல்வார்கள், பிறகு வேற மாதிரி சொல்வார்கள், பிறகு இவ்வாறு சொல்வார்கள் என்று சொல்வார்கள். அவ்வாறு எடுத்துக்கொள்ளக்கூடாது. நடைமுறையில் இது ஒரு 20% தான் இந்த பலன் என்பது ஒத்துப்போகிறது. இப்பொழுது ஒரு கிரகம் நீசம் என்பது என்ன அர்த்தம் என்றால், அந்த கிரகம் கெட்டு போகிறது, வலுவிழக்கிறது, அதன் பலன் கொடுப்பதற்கு தவறுகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு விருச்சிக ராசி என்றால் இவருக்கு பாதகாதிபதியாக வருகிறார் சந்திரன். எனவே பாதகாதிபதி என்பது நமக்கு ஒரு அவயோகத்தையும் கெடுதலையும் கொடுக்கக்கூடிய கிரகம். ராசியில் நீசம் என்று வரும்பொழுது டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் அ பாசிட்டிவ், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம் என்ற வகையில் அமர்கிறது. விருச்சிக ராசிக்கு ராசியாதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்தில் உச்சபலம். 3ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம். இறுதியில் இவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் வெற்றி அடைவார்கள். அதன் மூலம் பலரை தங்கள் பக்கம் திரும்பி பார்க்க வைப்பார்கள். இவர்களுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லப்படுவது காலபுருஷ ராசிக்கு 10ஆம் இடமாக வருவதனால் தொழிலில் இவர்கள் நிகரற்ற ஜாம்பவன்களாக வருகிறார்கள். எவ்வாறு என்றால், இவர்களை விட திறமை, அனுபவம், கல்வி, படிப்பு அதிகம் நிறைந்தவர் எதிர்முனையில் நின்றாலும் மிகவும் லாவகமாக, சாமர்த்தியமாக, சாதுர்த்தியமாக யோசித்து இறுதியில் இவர்கள்தான் வெற்றியை அடைகிறார்கள் என்பது நான் அனுபவத்தில் கண்ட நிதர்சனமான உண்மை. பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால், விருச்சிக ராசிக்காரர்களிடம் வம்பு வழக்கு வைத்து கொள்ளாதீர்கள். அவர்கள் அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று பேசிவிட்டாலும் கொஞ்சம் அமைதியாக ஓரமாக நாம் போனால் பிறகு 5 நிமிடத்தில் அவர்களை இறங்கி வந்து விடுவார்கள். இவ்வாறு இவர்களுடன் பயணிப்பது தான் புத்திசாலித்தனம். இளமையில் அதிகப்படியான கஷ்டம், நஷ்டம், வறுமையை சந்தித்த பிறகு அடிவாங்கி போராடி பின்னாளில் இவர்கள் பராக்கிரமசாலிகளாக மாறுகிறார்கள். அவ்வாறு இவர்கள் வீரம், விவேகம், வைராகியம், தீர்க்கம், சூட்சுமம், தெளிவான முடிவு எடுப்பவர்களாக இவர்களை இந்த பிரபஞ்சம் உருவாக்குகிறது. இவர்களுடைய ராசியாதிபதி செவ்வாயின் சுபாவமே போராடிதான் அந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த இயற்கை இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். இவர்களை பொதுவாக எவராலுமே புரிந்து கொள்ள முடியாது. ஷாப்பிங்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ரூட்டை மாற்றி விட்டு சொந்தக்காரர் வீட்டுக்கு போவார்கள்.
சொந்தக்காரர் வீட்டுக்கு போகிறேன் என்று போகிற வழியில் ரூட்டை மாற்றிவிட்டு வேறு ஒரு இடத்துக்கு இவர்கள் போவார்கள். இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசும் பொழுது கொஞ்சம் குழப்பமாக இருப்பது போல் தோன்றும். அந்த குழப்பம் என்பது என்னவென்றால், எதிரி எவ்வாறு யோசிப்பார் என்பதை விட இவர்கள் ஒரு பக்கம் அதிகப்படியாக யோசிப்பது. இவர்களுக்கு எதிரி வேறு யாருமே இல்லை, இவர்கள்தான். இவர்களுக்கு 6ஆம் இடத்துக்கும் இவர்களே அதிபதியாக, அதாவது செவ்வாயே அதிபதியாக வருவதனால் எதிரியின் நிலைப்பாட்டை நன்றாக உணர்ந்து அவர் எவ்வாறு யோசிக்கிறார் என்பதை இவர்கள் யோசிக்கும் பொழுது கொஞ்சம் குழப்பம் போல் தெரியும். இதைத்தான் பொதுவாக விருச்சிக ராசிக்காரர் சந்திரன் நீசம், மனோகாரகன் சந்திரன், குழப்பம் என்று எல்லா ஜோதிடர்களும் பலன் சொல்வார்கள். ஆனால் இவர்கள் அதைவிட ஒரு பக்கம் அதிகமாக யோசித்து அந்த எதிரியை இவர்கள் வெற்றி கொள்வார்கள். ஆழ்ந்த சிந்தனையில் இவர்களை காண முடியும். மிகவும் விவேகமாகவும் சுயநலம் நிறைந்தவர்களாகவும் அவர்களது காரியத்திலே மிகவும் கண்ணாக இருப்பவர்களை நாம் இவர்களை காண முடியும். கொஞ்சம் தோல்விகள் வந்தாலும் அந்த நேரத்தில் மட்டும் ஏதோ ஒன்றை விட்டு கொடுத்தது போல் இருப்பார்கள். சூட்சுமமான பலன்களை இவர்கள் ஒளித்து வைத்திருப்பார்கள். இவர்களிடம் இருக்கக்கூடிய ரகசியம், பிரம்ம ரகசியத்தையும் தேவ ரகசியத்தையும் கூட நாம் எளிதாக கண்டுபிடித்து விடலாம். ஆனால் இவர்களுக்குள்ளே புதைந்திருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு 1% கூட இவர்கள் வெளியே கொண்டு வருவதில்லை. சில நேரத்தில் இவர்களாகவே கொஞ்சம் எதிரிகளை உருவாக்கினாலும் இறுதியில் இவர்களே வெல்கிறார்கள். வேகமாக செயல்படுவார்கள். கொஞ்சம் பொறுமை இழந்தவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு ஒரு விஷயம் வேண்டுமென்றால் அந்த விஷயம் உடனே வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொதுவாக இவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. அதாவது பலர் வந்து நின்னாலும் துணிந்து எதிர்த்து நீக்கக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் காணப்படும். எந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அந்த கொள்கையில் அவர்கள் ஆணித்தரமாக இருப்பார்கள். இவர்களது பாக்யாதிபதி சந்திரன் இவர்களுக்கு ராசியில் நிறைய நேரங்களில் சுபபலன்களையும் கொடுக்கும். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல் இது கெட்டவன் கெட்டிடில் என்ற ஒரு அமைப்பில் வருகிறது. பல கடினங்களை ஆரம்பத்தில் இவர்கள் சந்தித்தாலும் நாளடைவில் இவர்கள் சிந்தித்து விடாமுயற்சியுடன் நன்றாக வியர்வை சிந்தி அந்த உயர்வை இவர்கள் எட்டி பிடிக்கிறார்கள். அதாவது 8ஆம் இடம் என்பது கஷ்டம். இந்த 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகமே இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதியாகவும் வருவது மட்டுமல்லாமல் காலபுருஷ ராசிக்கு இந்த புதன் என்பவர் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் சில நேரங்களில் இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள். இதை மட்டும் இவர்கள் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. அமைதியாக தங்களது அனைத்து சக்திகளையும் ஒன்றாக இணைத்து சரியான நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஜெயம் கொள்வது, எந்த ஒரு ரகசியத்தையும் இவர்களே சொன்னால்தான் நமக்கு இதற்குள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் என்பது தெரிய வரும். இவர்கள் இருக்கும் இடத்தில் இவர்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் இவர்களுக்கு உரிதாக்கி கொள்வார்கள். எதையும் சாதிப்பது, எப்பொழுதும் விட்டு கொடுக்காமல் இருப்பது, எதற்கும் ஒரு லிமிட், அட்ஜஸ்ட்மெண்ட் டு த கோர் என்று இவர்களை சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து விடுவார்கள். மிக புத்திசாலித்தனமாக ரியாக்ஷன் செய்யக்கூடியது இவர்கள்தான். இவர்களை நான் ஏற்கனவே சொன்னது போல் புரிந்து கொள்வது என்பது மிகவும் கடினம். போட்டி போடுவதை விட நாம் இவர்களிடம் சமாதானமாக போய்விட்டால், உனக்கு இந்த விஷயத்தை நான் செஞ்சு தரேன், எனக்கு நீ இதை செஞ்சு கொடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிட்டோம் அப்படின்னா இவர்கள் சாந்தி அடைந்து கொஞ்சம் நல்ல ஒரு ரிசல்ட்டை நமக்காக கொடுப்பார்கள்.
குறிப்பாக இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஆண் குழந்தைகளை விட பிடிவாதம் என்பது அதிகமாகத்தான் இருக்கும். நினைப்பதை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் இவர்களிடம் காணப்படும். அவ்வாறு இருக்கக்கூடிய குழந்தைகளை சமாதானப்படுத்துவதற்கு மஞ்சள் புஷ்பராகம் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லோ சஃபியர் ரத்தினத்தை அணிந்து கொள்ளலாம். இவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஹிடன் பவர்ஸை நாம் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு கொண்டு வந்தால் இவர்கள் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் செய்யக்கூடியவர்களாகவும் ரொம்பவும் லாயலாக நடக்கக்கூடியவர்களாகவும் இவர்களை மாற்ற முடியும். அதிகமான லவ் அண்ட் அஃபெக்ஷனை இவர்கள் மற்றவர்கள் மேல் வைப்பார்கள். மேலும் அதனை இவர்கள் எதிர்பார்ப்பார்கள். மறைத்து வைக்கப்படும் சூட்சுமங்கள் இந்த ராசியில் அதிகம் காணப்படும். இவர்களது பாக்யஸ்தானாதிபதி சந்திரன் களத்திரஸ்தானத்தில் நீசமடைகிறார். இதனால் திருமணத்துக்கு பிறகு கொஞ்சம் சின்ன சின்ன கோளாறுகள் என்பது இருந்தாலும் குழந்தை பிறந்த பிறகு நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் சுகப்படுகிறார்கள். ஏனென்றால் புத்திரஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் உச்சம். அதனால் விருச்சிக ராசி நபர்கள் பொதுவாகவே திருமணம் ஆன பிறகு புத்திர பாக்கியத்தை தள்ளி போடுவது ஒரு நல்ல விஷயம் அல்ல என்பதனை இங்கே நாம் குறித்து கொள்ள வேண்டும். குழந்தை பிறந்த பிறகு இவர்களது சௌரியங்கள் வசதிகள் அதிகமாகிறது. நிறைய வெற்றிகளை அதன் பிறகு இவர்கள் அடைகிறார்கள். நிறைய மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களை கொடிகட்டி பறக்கக்கூடிய ஜாம்பவன்களாக நாம் இவர்களை பார்க்க முடியும். அதிதீவிரமான சக்தி படைத்த இவர்கள் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்று எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் அந்த மூட் ஸ்விங்ஸ் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். அந்த மூட் ஸ்விங்ஸ் இருந்தாலும் ஒரு இடத்துக்கு வரும் பொழுது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதா, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதா, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை எவ்வாறு நாம் நமதாக்கிக் கொள்வது என்பதை எல்லாம் வெகு எளிதாக இவர்கள் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும். இவர்கள் மற்றவரது பார்வைகளுக்கு தெரியாத தவறுகள் கூட இவர்களது பார்வையில் வெகு எளிதாக புண்படும். அதிகமாக விட்டு கொடுப்பது கடைசியில் மொத்தமாக நாம் ஏமாற்றப்பட்டோம் என்று தெரிந்துவிட்டால் கோபத்தில் கொந்தளிப்பதும் இவர்கள்தான். These people are very ambitious, very hard working, very royal. இவர்கள் யாரை காதலிக்கிறார்களோ, யார் மேல் அதிகம் பாசம் வைக்கிறார்களோ, நிறைய நேரங்களில் அவர்களால் இவர்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள். இருந்தாலும் இவர்கள் எழுந்து வந்து ஜெயித்து விடுவார்கள். அசாத்தியமான ஒரு தைரியம் இவர்களிடம் உண்டு. இவர்களுக்கு பாசம் வைக்க தெரியும், அமைதியாக இருக்க தெரியும், வெகு நாட்கள் ரகசியத்தை மறைத்து வைக்கவும் தெரியும். எளிதாக இவர்கள் காதல் வயப்படுவார்கள். மேலும் கோபம் வந்தாலும் அதனை சில நேரங்களில் கொஞ்சம் பராக்கிரமமாக வெளிப்படுத்துவார்கள். இறுதியில் வெற்றி பெறுவார்கள். இவர்கள் சம்பாதித்ததை காப்பாற்றுவதற்கு இவர்கள் கொஞ்சம் பிரயத்தனப்பட வேண்டும். இதன் காரணம் இவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் உச்சமடையக்கூடிய குரு வெற்றி ஸ்தானத்தில் நீசமடைகிறார். 2ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் நீசம். குரு நீசமடையக்கூடிய வீட்டில்தான் இவர்களது ராசியாதிபதி உச்சமடைகிறது. மேலும் இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதி 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் உச்சம், 6ஆம் இடத்தில் நீசம். அதனால் சொத்துக்களை இவர்கள் கட்டி காப்பாற்றுவதில் கொஞ்சம் கவனமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு வழிபாடு என்று வரும் பொழுது குரு வழிபாடு, முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் மஞ்சள் புஷ்பராகத்தை அணிவதன் மூலம் இவர்களது பிடிவாத குணம், மூர்க்க குணம் என்பது சமாதானமாகிவிடும். இவர்கள் சிவப்பு வர்ணத்தையும் மஞ்சள் வர்ணத்தையும் உபயோகிப்பதன் மூலம் கண்டிப்பாக மேலும் பல வெற்றிகளை பெற முடியும். நண்பர்களே, உங்களது வீட்டில் விருச்சிக ராசி நபர்கள் இருக்கும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்து விடுங்கள்.
தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.